ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரசன்னாஸ் சமையலறை. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மாங்காய் பச்சடி. சம்மர்னாலே நமக்கு மாங்காய், மாம்பழம் அதான் ஞாபகம் வரும். இன்றைக்கி அந்த மாங்காயை வச்சு ஒரு மாங்காய் பச்சடி செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மாங்காய், ஒரு பெரிய மாங்காய் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா இப்படி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, உப்பு, வெல்லம், மஞ்சத்தூள், எண்ணெய், கடுகு, உளுந்த பருப்பு. இதான் அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட்டானோடனையும் கடுகு, உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டும். அது வெடித்தோடனையும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்தோடனையும் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காய் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாங்காய் லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணோடனையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக பண்ணுங்கள், போதும். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இந்த மாங்காய் ஃபுல்லாக நல்லா மசிஞ்சு வரணும், நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்ப்போம். இந்த மாங்காய் நல்லா வேகட்டும். லிட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போது இந்த மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. நல்லா அங்கங்கே அந்த பீஸ் இருக்கும், அந்த பீஸை லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. மாங்காய் வெந்ததுக்கப்புறம் இப்போ 1/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டு இது ஃபுல்லாக இப்போ திருப்பி நல்லா தண்ணி விட்டு லைட்டாக சுண்டி வரணும். இப்போ இந்த வெல்லம் கரையும் போது நல்லா தளன்னு தண்ணி விட்டு வரும். திருப்பி தண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த கொதிக்க விட்டு வெல்லம், மாங்காய், உப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்தாப்புல வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். வெல்லம் கரைஞ்சி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் பச்சடியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.